ரைட்டாக கொங்குக்கு பொறுப்பாளராக கொடுத்துட்டீங்க. அடிஷ்னலாக அவர் என்ன சொல்கிறாரு, 60 தொகுதிக்கும் நான் ஏன் ஆளை போடுவேன்றாரு. அவரோட ஆள் யார்? இவர்களா? இல்லை இல்லை, யார்? அதிமுககாரங்க. அதிமுகவில் அவரோடு வெளியேற்றப்பட்டவர்கள் அண்டு கோபியில் இருக்கிறவங்க. ரைட்டா? அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு நீ ஏன் தனியாக கட்சி நடத்துகிற? அதுக்கு அதிமுக கூடயே சேர்ந்துட்டு போயிடலாமே. தாவேக நிர்வாகிகளுக்கு தாவேக சார்பாக வேட்பாளராகுவதற்கு வாய்ப்பு தர வேண்டுமா, முன்னாள் அதிமுகவினருக்கு வாய்ப்பு தர வேண்டுமா? ஏன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தே அங்க நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க. 20 வருஷமா விஜய்க்காக கொடி கட்டினவன் இருக்கிறாமா இன்னும்? விஜய் படம் வந்துச்சுன்னா அன்னைக்கு அது என்னப்பா பூவே உனக்காக, அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, நாளைய தீர்ப்பு ஏதோ ஒரு படம், விஜய் படம், அன்னையிலேருந்து கொடி கட்டிகிட்டு இருக்கவன் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா இருக்கான். நீங்கள் அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா? நேற்று வரைக்கும் அம்மா வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, எடப்பாடி வாழ்கன்னு கத்திக்கிட்டு இருந்தவனுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணுமா? என்னையா கட்சி நடத்துகிறீங்க? செங்கோட்டை நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டாரா? அதுக்கும் ஒத்துக்கிட்டீங்க. சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் நான் சொல்கிற ஆளை தான் நிப்பாட்டணுன்ட்டு அவர் கேட்குறாரு. நீயே நில்லுன்னு நீங்கள் நிபந்தனை விதிச்சிருக்கணும். எடப்பாடி ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது, நான் தான் பெரிய ஆள் நீங்கள் சொல்கிறீங்களே, நீ நில்லுன்னு சொல்லியிருக்கணும். பதிலுக்கு அதுக்கும் நீங்களே போட்டுக்கங்கன்றீங்க. இப்போ என்ன ஒரு கேண்டிடேட் போட்டு எடப்பாடி எதிராக ஜெயிச்சிருவார் அவர்? 60 தொகுதியை அதிமுக காரனுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் எதுக்கு தாவேக்கன்னு ஒரு கட்சி நடத்துகிறீங்க? செங்கோட்டையன் தாவேக்காவின் போக்கையே மாற்றுகிறாருன்னு அன்றைக்கி நான் சொன்னேன், சரியாக வந்துருச்சா? இது எல்லா கண்டிஷனும் செங்கோட்டையன் விதிச்சிருப்பார். என்ன பெனிஃபிட்டு? என்னால் உங்களுக்கு அடையாளம்னு செங்கோட்டையன் நினைக்கிறாரு. உண்டா இல்லையா? அது உண்மை என்பது போல தானே நீங்கள் நடந்து கொண்டீர்கள்.